நீங்க என்ன பண்ணுவீங்க? குளத்தூர்ல போய் 4 துணை நடிகைகளை டான்ஸ் ஆட விட்டு ரசிச்சு பார்ப்பீங்க. இதுக்கு ஏன் காசு கொடுக்கும்? பணி நிரந்தரம் என்பது முக்கியம். அதை விட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. தூய்மை பணியாளருக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை கொடுக்கணும், அவங்கள நிரந்தரமாக்கணும். அவங்க இது மாதிரி ரோட்டில் பாடுபடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில் கொடி ஏற்றுறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான். ஏன் ரத்தம், ஏன் வேர்வை, உன் வீட்டுக்கு நான் கட்டி கொடுத்தேன், உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயாக சோறு போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்காரப்பா தம்பின்னு சொன்னேன். நானும் ரோட்டில் நிற்கணும், ஏன் மக்கள் ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க, ஏன் பொம்பளை இதில் கஷ்டப்படுவாங்க. நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார், அந்த கார் வெளியே வருது பாரு, ரிப்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது, ஒரு காரும் வருது, ஃபெராரி வருது. நான் கேட்கிறேன், உலகத்துல வந்து மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க. சிவராஜ் போனாரு, மீனாம்பாள் சிவராஜ் போனாங்க. ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவோம், லட்டு, ஆமா லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க, கார்பரேஷனுக்குள்ள. ஆனா இன்னைக்கு விலை உயர்ந்த கார் வெளியே வருது. உள்ள இருக்க மக்கள் மலிவானவர்களாக, அறிவில்லாதவர்களாக, மனிதர்கள் குறித்து கொஞ்சம் கூட ஒரு கருணையற்றவர்களாக இருக்காங்க. அதனால I'm not going to take much of a time. நாம் தமிழர் ரொம்ப நன்றி. 2023 நீங்க நம்ப மாட்டீங்க, வடச்சேரியில் உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு இந்த இடத்துல அரிசி வேணும், பருப்பு வேணும்னா வெண்ணிலாவும் அண்ணனும் 300 குடும்பத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. நான் இதுக்கு நாம் தமிழர் சப்போர்ட் கூட பண்ணதில்லை. நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற, சப்போர்ட் பண்ண கட்சி வேற, நான் பேசின கட்சி வேற, நான் அண்ணன் ஓடின கட்சி வேற. ஆனா ஒரு முடியும், அந்த கிராசரியில இருந்து, நைட்டில இருந்து, பெண்களுக்கான உள்ளாடையில இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வர வட சென்னைக்கு இந்த 2 வருஷமா அதை தான் செஞ்சிட்டு இருக்கு நாம் தமிழர் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கூட அன்னைக்கு 3 நாள் நைட்ல போலீஸ் நிறுத்துறாங்க, வந்து சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவம்னு அக்கா அவங்க பசங்க அங்க இருக்காங்க, அப்புறம் ஃபாசிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நாங்க இருக்கிறோம் அக்கா. அந்த தைரியத்தால தான் அவங்கள வேறட்ல, இல்லைன்னா பஸ் அன்னைக்கு வந்துருச்சு, நைட்டே வந்துருச்சு, 3 நாள் நைட்டு முன்னாடி பஸ் வந்துருச்சு. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும். நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது வந்து நான் வந்து ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பி இல்லை, நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். ஒரே சமூகத்துல பிறக்கிறவங்க தான் அண்ணன் தம்பி ரத்தம்னு இல்ல. எனக்காக பேசுற எல்லாமே அண்ணன் தம்பி தான், என் பெண்களுக்காக பேசுற எல்லாமே ரத்தம் தான். அப்ப என்ன ரத்தம்னா தமிழ் ரத்தம் தான். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாவிலேருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 1 மாதம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க மெயினாக வந்தது கேட்ட ஒரே, நான் ஒரு அரசியல்வாதி பற்றி பேசவே இல்லை, ஆனால் அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான். அவங்க சொன்னாங்க, புலம்பெயர் தமிழர்களுக்காக போராடுபவர், ஈழம் காசுக்காக போராடுற மிஸ்டர் சீமான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த கிளாஸ் எடுத்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும். நன்றி, ஜெய்பீம். அடுத்ததாக மாநில